இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் கதைகள்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் பத்தி அபவுட் ஃபார்மர் லோன். இன்னைக்கு காலையில எஞ்சுன்னு ஒரு செம்ம நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா சென்னை ஹைகோர்ட்ல வந்து விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் உடனே கேள்விப்பட்டோன்னு ஐயா சூப்பர் டெல்லி ப்ரோட்டஸ்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சக்சஸ் படிக்க போயிடாதீங்க. அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். இதெல்லாம் உண்மைதான், விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி தான். ஆனா எல்லா பேங்க்லயும் கிடையாது. கிராம கூட்டுறவு வங்கியில வந்து விவசாயிகள் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அது மட்டும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு பொங்காட்டம் ஆடி இருக்காங்க. இது ஏன் நம்ம போங்குன்னு சொல்றோம் அப்படின்னா, விவசாயிகள் வந்து கடன் வாங்கியிருக்காங்கல்ல கூட்டுறவு வங்கி, அவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. இவங்க மேக்ஸிமம் எங்க கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க், அங்கே தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி வங்கிகளில் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஸ்கஷன் வேறு இருக்கு. கூட்டுறவு வங்கியில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கேட்குறோம் அப்படின்னா அதோட கம்மியாக தான் கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நேஷனலைஸ்டு பேங்க்ல அதெல்லாம் கிடையாது, எவ்வளோ அமௌண்ட் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அதனால பல விவசாயிகள் வந்து அந்த பேங்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் நம்மளே அதானே பண்ணுவோம். இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறோம், கொஞ்சம் தான் அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரேன்னு சொன்னால் நம்மள அறியாமலே அங்கே தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இவங்க போயிருக்காங்க. கூட்டுறவு வங்கிலாம் கடன் ரத்து பண்ணி இவங்களுக்கு வந்து போங்காக்கிட்டாங்க. இந்த கடன் தள்ளுபடி பற்றி கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்கல்ல, இதை பற்றி விவசாயிகள்கிட்ட கேட்டபோது இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு மாதிரி தான், இதில் எத்தனை பேர் பயனடைவாங்கன்னா 100க்கு 2 பேர் கூட இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் 4 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் வறட்சி நிவாரண நிதிலாம் கொடுக்கணும்ல, அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குழு வந்துச்சு. அவங்க எதுக்காக வருவாங்கன்னா இந்த வாடி போன பயிரெலாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு மானியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு குழு வந்துச்சு. அந்த குழு பேர் என்ன, மிஸ்ரா குழு. அவங்க வந்தாங்களா, அங்கே இருக்கிற எவனுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கே இருக்கிற நம்ம பசங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அந்த டிஸ்கஷன் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக போயிருக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இதை பற்றி விவசாயிகள்கிட்ட கேட்டபோது அவங்க ஒன்ஸ் அகைன் இது ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி விவசாயிகளுக்காக அரசாங்கம் போகிற திட்டம்லாம் ஒரு கண் துடைப்பாக இருக்கு அப்படின்றது தான் பல பேரோட கருத்தாகவும் இருக்கு. விவசாயிகள் அழுகுறாங்க, அதுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரேன், அதாவது கண் துடைப்பு மாதிரி ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வராம அவங்க அழுகையை வந்து முழுசா நிப்பாட்டுற மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பிரேக்கிங் நியூஸை கேள்விப்பட்டோன்னு என்ன மாதிரி பல பேர் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. பா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போறதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருச்சுன்னு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஃபுல்லா டீடைலா உங்களுக்கு தெரிய வந்தோடனே உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே பதிவு பண்ணுங்க. அடுத்த ரிபப்ளிக் கதைகளை எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கீழே பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.